ஓட்டுறா ஓட்டுறா ஓட்டுறா. பாத்து பாத்து இங்க இடிக்காம ஓடு ஓடு ஓடு. ஆத்தடி ஆத்தடி. அடியா அடியா. எவன்டா குறுக்க வருது? வழி விடு வழி விடு வழி விடு. அண்ணே, எனக்கு ஒரு சந்தேகம்ண்ணே. இருடா தம்பி, இந்த லெவலை மட்டும் முடிச்சுக்கிறேன். அப்புறம் என்ன சந்தேகம்னாலும் என்கிட்ட கேளு. இல்லண்ணே, போன்ல சார்ஜ் தீர்ந்துருச்சுன்னா அது எங்கண்ணே போகும்? அது எங்கேயும் போகாதுடா, பேட்டரி காலி ஆயிடும். போய் சார்ஜ போடு போ. இல்லண்ணே, போன வாரம் தான் போன் சார்ஜ் இல்லாம செத்து போச்சுன்னு சொன்னீங்க. அதனாலதான் அதுக்கு ஈமச்சடங்கு எதுவும் பண்ணணுமான்னு கேட்கலான்னு வந்தேன். ஏய் மக்காக்கோ, அது சும்மா பேச்சுக்கு சொன்னதுடா. போய் சார்ஜ் எடுத்து சொருகு, அது பொழைச்சுக்கும். அப்படியாண்ணே? சரிட்டா போச்சு. என்னாக அது உள்ளே போக மாட்டேது. ஓட்டை எம்புட்டுன்னு வச்சிருக்காங்க, இதுக்குள்ளே எப்படி சொருகிறது? எப்படி சொருகிறது உள்ள போக மாட்டேது. நீ செல்போன சார்ஜ் போட சொன்னா இங்க வந்து பைப்புக்குள்ள திணிச்சுக்கிட்டு இருக்க. நீங்க தானே சொன்னீங்க கரண்ட் ஒரு ஓட்டம்னு. அதனாலதான் குழாயில தண்ணி வர மாதிரி கரண்ட் வரும்னு நானும் சொரி சொரி பாக்குறேன். உள்ளே போக மாட்டேது. வந்து ஒரு ஹெல்ப் பண்ணுனே வானே. நான் சொன்னது எலக்ட்ரிக் வயருடா. உன் மூளையில ஒரு நட்டு கலந்துருச்சுன்னு நினைக்கிறேன். அதான் இப்படி இடக்கு முடக்கான வேலையெல்லாம் பண்ணிக்கிட்டு தெரியற. என்னது எலக்ட்ரிக் வயரா? அடப்பாவிகளா, இது தெரியாம நான் வந்து கொலா பைப்ல சொல்லிக்கிட்டு இருக்கனே. ஐயா சிக்காக்கோ மக்காக்கோ, ரெண்டு பேரும் உள்ள என்ன பண்ணிக்கிட்டு இருக்கீங்க? வேமா வெளியில வாங்க. நீங்க வெளியில வரீங்களா இல்ல நான் உள்ள வரட்டுமா? நான் வந்துட்டேன் டாடி, ஓடி வந்துகிட்டு இருக்கேன். வெயிட் பண்ணுங்க பிள்ளையா. இப்ப நம்ம எல்லாரும் கோயிலுக்கு போறோம். அங்க போய் நல்லா வேண்டிக்கணும். உனக்கு நல்ல புத்தியை கொடுக்கணும், தம்பிக்கு நல்ல படிப்பு கொடுக்கணும்னு நல்லா வேண்டிக்கணும். புரியுதா? என்னது கோயிலுக்கு போனா நல்லா படிப்பு வருமா? சொல்லவே இல்லை. முன்னாடியே சொல்லிதான் நான் ஸ்கூல் ஆயிருக்கு. போயில கோயில் அலைஞ்சிருப்பனே. இப்படி எனக்கு மறக்க பேசுறதுக்கு உனக்கு வாயில நான் சூடுதான் வைக்க போறேன். சூடுதானே? அதை வாயில வைங்க. இவ்வளவு நேரம் போட்டு என்னை கழுத்து அறுத்துட்டான். நீங்க தெளிவா எஸ்கேப் ஆயிட்டீங்க. என்னது ஏன் வாயில சூடு வைப்பீங்களா? ஏற்கனவே தீ பிடிச்ச மாதிரி இருக்கும் மண்டை, இதுல ஏன் வாயில சூடு வைப்பாங்களாம்ல? ஏமா இவன்கிட்ட பேசினா கோயில பூட்டிட்டு போயிடுவாங்க. வாங்க, புளியோதரை தீர்றதுக்குள்ள சீக்கிரம் கோயில போய் சேருவான். டே தம்பி, நீ கூட பக்தியோட கோயிலுக்கு போற நினைச்சு நான் பயந்தே போயிட்டேன்டா. நல்ல வேலை நீயும் புளியோதரை கேஸ் தானா? ரைட், நான் பொங்கல் கேஸ். சரி சரி வா, சட்டு புட்டுன்னு கோயிலுக்கு கிளம்புவோம். இப்படியே பேசிட்டே இருந்தா இவங்க ரெண்டு பேருக்கு மனசு மாதிரி வீட்டிலே இருந்தோன்னு சொன்னாலும் சொல்லிடுவாங்க. அதனால கம்கமா நல்ல பிள்ளையா கோயிலுக்கு போயிடுவோம். மம்மி மூஞ்சி அப்படி வைக்காதீங்க, செட் ஆகல. கொஞ்சோடு பொங்கல் வாங்கி உங்க பேர் ஒருத்தர் நிக்கிறாரு, அவரை வாயில திணிக்கணும். வாய குழந்தை மணியே நிக்கிறாரு. வாய கிளம்புவோம். இப்படியே பேசிக்கிட்டு திரி. உனக்கெல்லாம் எங்க நல்ல புத்தி வரப்போகுது? கோயிலுக்கு போயாச்சும் உனக்கு நல்ல புத்தி வருதான்னு பார்ப்போம். வாங்க. ஏ தம்பி, நம்மளுக்கு நல்ல படிப்பு வரணும் புத்தி வரணும்ன்ற அக்கறையை விட கோயிலுக்கு லேட்டா போனா புளியோர பொங்கல் தீந்துருமோன்ற பயம் நம்ம அப்பா மூஞ்சில ஆனா கொடூரமா தெரியுது பாரு. அடியே, நீ சொன்னது மட்டும் ஒரு காதுல விழுந்துச்சு. இந்த இடத்துல கதை வழியா உன்னை ஏற்றி பறக்க விட்டுறாரு. டேய், அப்பா நம்மளை எத்தனை இடத்துக்கு கூட்டு போயிருக்காரு. இவ்வளவு வேகமா போய் நீ என்னைக்காச்சும் பார்த்திருக்கியா? ஆனா கோயிலுக்கு போனா மட்டும் இவ்வளவு வேகமா போறாரு. அப்ப என்ன ரீசன்? டேய், அப்பா ரொம்ப பக்தி பண்றா. அங்க போன உடனே பூஜையில மூழ்கிடுவாரு பாரு. ஏங்க எங்கேயாச்சும் வண்டி ஓரமா நிப்பாட்டுங்க, தேங்காய் பழம் வாங்கிட்டு போவோம். தேங்காய் பழம்லாம் வேணாம், டைம் ஆச்சு. வீட்டுக்கு வரும்போது வாங்கிக்குவோம். வீட்டுக்கு வரும்போது தேங்காய் பழம் வாங்கிக்குவோமா? கோயிலுக்கு போறது தானே தேங்காய் பழம் வாங்குவாங்க. வீட்டுக்கு வரும்போது வாங்கினா அது சட்னிக்கு தான் யூஸ் ஆகும். ஏமா அண்ணன் சொன்ன மாதிரி அவர் பொங்கல் தீந்துருமோன்னு அவசரத்துல தான் வேமா போறாரோ. கோயிலுக்கு போறப்ப தேங்காய் பழம் கூட வாங்காம இவ்வளவு அவசரம் எதுக்கு போறாரு? ஏங்க வீட்டுக்கு போறப்ப தேங்காய் பழம் எதுக்கு?
அதெல்லாம் எனக்கு தெரியும், நான் பார்த்துக்கிறேன். நீங்க சும்மா கம்முன்னு மட்டும் வாங்க. அம்மா, அப்பனுக்கு பிள்ளை தப்பாம பிறந்திருக்கியாம்மா. என்னை இவ்வளவு நேரம் வீட்டில் வச்சு செஞ்சியான், இங்க அப்பா உன்னை நல்லா வச்சு செய்யறாரு. சூப்பர்மா. என்னடா பண்றது, இவரையும் நான் வச்சு சமாளிக்க வேண்டியது இருக்கே. ஆனா ஒண்ணு மம்மி, நீ ஒண்ணு எங்களுக்காகலாம் கடவுள்கிட்ட வேண்டிக்க வேணாம். என் வீட்டுக்காருக்கு மண்டை கோளாறு பிடிச்சிருக்கு, அதை மட்டும் ஒரு மண்டையிலேருந்து எடுத்து விடு கடவுளே. அடுத்த தடவை கோயிலுக்கு வரும்போது நல்லா 60 அடி நீளம் உள்ள ஒரு பெரிய வேலை வாங்கி என் வீட்டுக்காரர் நடு நாக்கில் சும்மா நச்சுன்னு இறக்கி நடக்க வச்சே கூட்டு வரேன்னு வேண்டிக்க. அப்பதான் அவருக்கு சரியாகும். அதெல்லாம் உங்க அப்பா ஒரு விஷயத்துல பிடிவாதம் பண்ணதுதான் அவர் திருத்தவே முடியாது. திருத்துறதுக்கு அவர் என்ன எக்ஸாம் பேப்பரா? என்னது இது? ஹலோ 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 டாடி, வண்டியை நிறுத்துங்க. கோயிலை தாண்டி 3/4 மணி நேரம் ஆச்சு, ஒரே தான் போய்கிட்டு இருக்கீங்க. நான் மம்மி, இதான் கோயிலா? கோயில் இருக்கட்டும், நம்ம ஐட்டம் எங்க போடுறான்னு தெரியலையே. டேய் சிக்காக்கோ, கோயிலுக்கு வந்து கூட உன் வாய் அடங்குதா பத்தியா? மனுஷனா பிறந்தா லட்சியம் இருக்கணும்டா. லட்சியம் இல்லாதவன் மனுஷனே கிடையாது. யாருக்கு டாடி லட்சியம் இல்ல? எனக்கு வாழ்க்கையில 3 லட்சியம் இருக்கு. அதுல முதல் லட்சியம் நல்லா சாப்பிடணும், 2வது லட்சியம் நல்லதே சாப்பிடணும், 3வது லட்சியம் நிறைய சாப்பிடணும். யாருக்கு லட்சியம் இல்ல? ஏங்க, அவங்க கிட்ட பேசினா உங்களால ஜெயிக்க முடியாது. வாங்க கோயிலுக்கு போய் சாமி கும்பிடுவோம். ஓகே மம்மி, நீங்க போய் சாமி கும்பிடுங்க. நாங்க பிரசாதம் எங்க போடுறான்னு பார்த்துட்டு வந்துடுறோம். ஓடுறா ஓடுறா ஓடுறா. கடவுளே, என் 2 பிள்ளைகளுக்கு நல்ல புத்தியை கொடுப்பா, எல்லாருக்கும் நல்ல கைகள் சுகத்தை கொடுப்பா, எல்லாத்தையும் நல்லபடியா பார்த்துக்கோப்பா. அப்பா முருகா, எல்லாத்தையும் நல்லபடியா பார்த்துக்கப்பா. இவர் எதுக்குடா என் காரில் விழுகிறாரு? என்கிட்ட நல்லா இருந்தா சரி. 16 பெற்று புகழோடு வாழுப்பா. போதும் போதும், எந்திரிங்க. நான் ஆசீர்வாதம் பண்ணிட்டேல, அப்புறம் என்ன, நல்லா இருப்பீங்க. கடவுளை வெள்ளாட்டு நீ என்ன நல்லபடியாக பார்த்துக்கணும். நான் இந்த எல்லாத்தையும் நல்லபடியாக வந்து நடக்கிறது பார்த்துட்டு நீ என்னை கூப்பிட்டு இருந்துட்டு எல்லாரும் ஆரம்பத்திட்டம் 4 டேய் மக்காக்கோ, நம்ம அப்பா கடவுள்கிட்ட கோரிக்கை வைக்க ஆரம்பிச்சிட்டாரு. இவர் இன்னைக்குள்ள முடிக்க மாட்டாரு, எப்படி 1 மணி நேரம் கழிச்சு எந்திரிப்பாரு. அதுக்குள்ள நம்ம இங்க சும்மா நிக்காம நம்ம ஐட்டம் எங்க இருக்கோ அதை தேடி கண்டுபிடிச்சு வாங்கிட்டு வந்துடுவோம். சரியா? நீ இப்படி காப்போ, நான் அப்படி காப்போறேன். ஆமா ப்ரோ, நாம வந்த வேலையை பார்ப்போம், அவங்க வேலையை பார்க்கட்டும். எனக்கு வரும்போதே வாட சும்மா தூக்கலாம் இந்த பக்கம் தான் அடிச்சிச்சு. நான் போய் பார்த்துட்டு வரேன். அப்புறம் என்னடா வெயிட்டிங்க? ஓடுறா ஓடுறா ஓடுறா. ஹாய் குட்டீஸ், உங்களுக்கு இந்த சிக்காக்கோ பிடிச்சிருந்துச்சுன்னா மறக்காம லைக்ஸ் பண்ணுங்க. உங்களுக்கு இந்த மக்காக்கோ பிடிச்சிருந்துச்சுன்னா மறக்காம கமெண்ட்ஸ் பண்ணுங்க. இல்ல உங்களுக்கு எங்க 2 பேரையும் பிடிச்சிருக்குன்னா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பெல் பட்டனை கிளிக் பண்ணுங்க. Thank you குட்டீஸ்.